நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியை பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுன்னே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுன்னே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். மேஷ ராசி சார், கேட்கவே வேணாம். உங்களுக்கு இப்போது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக இப்போ நம்ம வருமானத்தை பற்றியோ வேலையை பற்றியோ பேச போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போய்ட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. அது டிஸ்டர்ப் ஆகும்போது, அது குறையும் பட்சத்தில், அல்ல அங்கே ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னாலே வீட்டில் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இப்போது நிறைய குடும்ப பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனாக்கா நான் ஓப்பனிங்கில் நிறைய சொல்லிட்டேன். கணவன் மனைவி பிரச்சனை சொல்லிட்டேன், மாமனார் மாமியார் பிரச்சனைகள் சொல்லிட்டேன். அதே போல் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, அம்மா பொண்ணுக்கு அம்மாவோ இல்லை பிள்ளைக்கு அம்மாவோ அதை ஒரு டாமினேட் எடுத்து செய்து பசங்களை சேர விடாமல் பண்ணுறது, இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. மெயினாக கணவர் வெளியூரில் இருப்பாங்க, இல்லை வெளிநாடுகளில் இருப்பாங்க, இவங்க எங்கேருந்து குடும்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ வருவாங்க சார் அப்படின்ற கவலை இருக்கும். இல்லைனா வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஆணுக்கு எப்போ நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இதுக்கு நடுவில் இங்கு நடக்கக்கூடிய கணவன் மனைவி இடையே வரக்கூடிய நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வீண்பழி அவமானங்கள், இது கண்டிப்பாக மேஷராசிக்கு மெயினாக பெண்களுக்கு இருக்கும், செகண்டாக ஆண்களுக்கு இருக்கும் வீண்பழி அவமானங்கிறது. காரணம் ரொம்ப சிம்பிளுங்க. ராகு 3வது பார்வையாக பார்க்குறாரு. அதே போல் 7.5 சனி பிரச்சனையும் இருக்குது. இது போக பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. மேஷராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் பசங்களுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அது ஒரு பெரிய ஆப்ரேஷனோ 60 நாள் 70 நாள் 30 நாள் அப்படிலாம் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரியான உடல்நிலை பிரச்சனைகள், இது சம்பந்தமான மனசில் கவலை, மனசில் பயம், இப்போ இதெல்லாம் 7.5 சனியுடைய பிரச்சனை. இதெல்லாம் கர்மா, இதெல்லாம் பாபதோஷம், சனியுடைய தோஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சனி தோஷம் இருக்குது. சனி தோஷம் இருந்தால் தான் இப்படி அது குடும்பத்தை அதை ஆட்டி படைக்கும். அப்போ இந்த சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கோ. 2வது, ஆனால் ஒரு காமனாக நாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு சனிக்கிழமையில் காலம்புற எண்ணெய் தேய்ச்சி, அதாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு மணி நேரம் நல்லெண்ணெய் உடம்புல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளித்து, அன்றைக்கி வீட்டில் நீங்கள் கோவிலுக்கு போனால், சிவன் கோவிலுக்கு போனால் நல்லது, சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு தயிர் சாதம் பண்ணி விநியோகம் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். அது குடும்ப பிரச்சனைக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் நான் வெளியூர்களில் இருக்கேன், வெளிநாடுகளில் இருக்கேன், என்னால் பண்ண முடியாதுன்னா அதே தான், சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வீட்டிலே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி ஒரு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி அதை வீட்டுக்கு, நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இருந்தால் கூட சரி தான், கீழே கொண்டு போய் வச்சுட்டு தெருவில் கொண்டு போய் வச்சு கூட ஒரு 10 பேருக்கு தயிர் சாதத்தை கொடுத்துட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது இந்த சனி பிரீத்தியாக இருக்கும். இது ஜென்ரலாக. இது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் உடனே என் பிரச்சனை தீரணும்னா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். அது இந்த ஆலயம் போகணும், அதை கண்டுபிடிச்சி செய்வீர்களே, ஆனால் அது சிறப்பானதாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் பொருந்தும்? பசங்களை பற்றிய கவலைகள். பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதே போல் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை ஆரோக்கியம், குடும்பத்தில் வறுமையாக இருக்கிறது, வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்கிறது, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தகராறுகள்,
மெயினாக சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய எதிரிகளுடைய திருஷ்டிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம். அப்புறம் அதே போல் பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, காதலிக்கிறது, உரிய நேரத்தில் நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன், எனக்கு இந்த பையன் வேணாம், நான் அதுதான் பண்ணிப்பேன் அப்படின்னு பசங்க அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் கட்டி காப்பாற்றி கொண்டு வரணுங்கிறது. அல்லது வெளி உலக தொடர்பு, வேலை செய்கிற இடத்துல நம்ம எங்கேயாவது பழகியிருப்போம், அதில் நமக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டு இருக்கும், அப்போ அதெல்லாம் சேர்த்து வைக்கணும், திரும்பவும் நம்ம அவங்களோட சேரணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம மேஷராசிக்கு இருந்து வருகிறது. அப்போ இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். ஆனால் நான் சொன்ன காமனான பரிகாரங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்து சிவபெருமானுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்து தயிர் சாதம் விநியோகம் செய்வது சிறப்பு, நல்ல பரிகாரமாக இருக்கும். ஆனால் நம்ம அதில் முழுமையாக ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னது ஓரலாக சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுதுங்க சாமி, அப்போ நான் என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னுடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், எனக்கு அந்த டோட்டலாகவே நான் இதில் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, அது நிச்சயமாக நம்ம அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் அதுக்காக காத்திருக்கிறோம், நல்ல அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மேஷ ராசி அன்பர்களே, பிரச்சனை தீர சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும்.